அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம நினைக்கலாம், நம்ம வாசிக்கிற புத்தகங்கள் மூலமாய் உலக அறிவு மூலம் அறிவாளிகளாக நம்ம வாழ முடியும் என்று நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம எப்பொழுது படைத்த தேவன் இயேசுவுக்கு பயந்து வாழுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு விசேஷித்த ஞானத்தை அவர் ஊற்றுகிறார். அந்த ஞானத்தினால, அந்த அறிவினாலதான் அந்த உலகத்துல நம்ம நன்றாய் வாழ முடியும். அநேக பிரச்சனைகளை நாம ஜெயிச்சு வர முடியும். பாவ சோதனைகளை எதிர்த்து ஜெயித்து வர முடியும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் பைபிள் வசனங்களை வாசித்து அவருக்கு பயந்து, அந்த கட்டளைகளுக்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் நம்ம அவருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு அவருக்காக வாழ முடியும். உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் முதலாவது நம்மை படைத்த தேவனுக்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் பயந்து வாழ வேண்டும். இவருடைய கண்ணீருக்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஒரு முறை ஒரே முறை உங்களை